நீங்கள் பிறரை தீர்ப்பிடாதீர்கள். இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். பிறரை தீர்ப்பிடாதீர்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பைபிள் இருக்கவங்க வாசித்தோம் என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். பிறரை தீர்ப்பிடாதீர்கள். கையை காமிச்சு, ஏனா அவனா அவன் அப்படி, இவனா இவன் இப்படி, அவளா அவன் அப்படி, இவளா இவன் இப்படி என்று தீர்ப்பிட வேண்டாம். இன்றைய முதல் வாசகத்திலையும் அதைத்தான் பவுலடியாரும் சொல்கிறார். யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். தேவன் ஒருவர் தான் நமக்கு தீர்ப்பு அளிப்பவர். அவர் ஒருவர் தான் ஜட்ஜ். ஆளுக்காக ஜட்ஜ் கொண்டாட முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்றார். பவுலடியா முதல் வாசகத்துல பவுலடியா நமக்கு சொல்லுகின்றது, யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். நான் அதிகமா பிரசங்கம் வச்சா என்ன சொல்றீங்க? போரடி காதை தூங்க வைக்கிறான்னு சொல்றீங்க. கொஞ்சமா பிரசங்கம் வச்சா காதை ப்ரிப்பேரே பண்ணல, அப்படித்தானே? அப்ப எங்கேயும் எதிரையும் பார்த்தாலும் ஒரு தீர்ப்பு. நான் தாடி வச்சிருக்கிறேன், அப்படித்தானே? என்ன சொல்லி ஆளுக்கால என்ன ஏதாவது ஒரு சொல்லியிருப்பீங்க, பால் ஸ்டைலிஷா இருக்காரு அப்படின்னு. சில பேர் புனிதர் மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லுவீங்க, அப்படிதான். அப்ப யாரும் நம்மள தீர்ப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் மற்றவரை தீர்ப்பிடுகிறோம். அப்ப இது தீர்ப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு மீண்டும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். இதுதான் ரோமையில் எழுதப்பட்ட நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லுவார். ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரை நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். பிறருக்கு எப்ப நம்ம தீர்ப்பிடுகிறோமோ அப்ப நமக்கு நாமே தீர்ப்பை தண்டனையை வருவித்துக் கொள்கிறோம் என்று இறைவசனம் சொல்கிறது. அப்ப நம்ம எப்பெல்லாம் யாரையாவது தீர்ப்பிடுகிறோமோ அப்ப தேவனை அவருடைய சேர்லன் தள்ளிவிட்டு நம்ம போய் உட்கார்ந்து தீர்ப்பிடுவதற்கு சமம். அப்ப அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், நற்செய்தியும் மிக தெளிவாக சொல்கிறது. லூக்காவுக்கு எழுதப்பட்ட நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 39 பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவங்க அடிக்கடி நோன்பு இருக்கிறாங்க, நீங்க ஏன் நோன்பு இருக்க மாட்டேங்கிறீங்க என்று அங்கேயும் தீர்ப்பிடுறாங்க. யாரு? மறைசூல் அங்கேயே தீர்ப்பிடுகிறார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், அதற்கும் அங்கே பழைய ஆடையை கொண்டு புதிய ஆடை கொண்டு ஒட்டு போட முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேயும் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு கட்டத்தை அடைஞ்சா திருப்பி அவனை இழுத்து போட்டு சாப்பிடணும், அப்படித்தான் பழைய ஏற்பாடு. யாராவது 2 கெட்ட வார்த்தை பேசினா நிறைய கெட்ட வார்த்தை பேசி அவனை பழிக்கு பழி. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிறரை நீ ஒரு கணத்துல அடைஞ்சா இன்னொரு கணத்தை நீ காட்டு. அப்பகைவருக்கு ஆசை கூறுங்கள் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் அங்க கூட அங்க யாரையும் தீர்ப்பளிக்காதீர்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தது, பழிக்கு பழி. ஆனா புதிய ஏற்பாட்டில் பிறரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப தீர்ப்பு அளிப்பது தந்தையாகி தேவனுடைய வேலை. அதைத்தான் கடைசி திருவழிபாட்டு நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். தீர்ப்பு அளிப்பது அவர் ஒருவர் மட்டும்தான். நாம் யாரையும் எந்த நேரத்திலும் தீர்ப்பிட முடியாது, கூடாது. ஏனென்றால் நாம் அனைவருமே அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தொடக்க நூலில் எழுதப்பட்டது. நீங்கள் அனைவரும், நாம் அனைவருமே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மூச்சு காற்று நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் உட்கொள்கிறோம். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? நமக்குள்ள யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா. அப்ப எனக்குள்ளனா ஒவ்வொருக்குள்ளேயும் ஏசப்பா இருக்கு. அப்ப நான் ஏசப்பா திட்ட முடியுமா? ஏசப்பா அசிங்கமா திட்ட முடியுமா? அசிங்கமா பேச முடியுமா? தீர்ப்பிட முடியுமா? கூடாது. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கின்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், எடுப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்வார், எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அப்ப எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அப்ப யாரையும்
தீர்ப்பிட கூடாது, முடியாது. ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆக அதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் பவுலடியார் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார். யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். தந்தையாகிய தேவன் மட்டும்தான் நமக்கு தீர்ப்பளிப்பவர். அதே தான் இன்றைய நற்செய்தியிலே கூட நமக்கு நற்செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். பரிசேயர்கள் இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். அவர் பெருந்தீனிக்காரன், பாவிகளோடு ஒண்ணுதான் அப்படின்று தீர்ப்பிடுகிறார்கள். நாம் ஒரு நாள் நினைச்சு பார்ப்போம், யாராவது தீர்ப்பிட்டிருந்தோம்னா அதற்காக மனவருத்தி மன்னிப்பை வேண்டுவோம். ஏன்னா நம்ம எப்ப மனவருத்தி மன்னிப்பை வேண்டுகிறோமோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அளவு கடந்து வருகின்றது. ஆகவே இனிமேலாவது யாரையும் தீர்ப்பிடார் இது போக என்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தீர்ப்பிட முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் திட்ட முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவப்பட முடியாது. அப்ப இதை எந்த ஒரு கருத்தை உள்வாங்கி நாமும் யாரையும் தீர்ப்பிடாமல் எல்லோரையும் மன்னித்து எல்லோரையும் அன்பு செய்வோம். ஆமாம்.